எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் இருக்கா. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கேட் எக்ஸாம், யூஜிசி நெட், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா. ஸோ இந்த எக்ஸாமில் எழுதுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக யூஜிசி நெட்டில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பேப்பர் இருக்குது. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அந்த மாதிரியான பேப்பர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமில் எழுதுறதுனால நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனியில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிவாங்க. ஸோ அங்கே கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஒரு சில ஃபாரின் யூனிவர்சிட்டியில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ், எம்ஏ, எம்டெக் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.